இந்த விடியா திமுக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் தங்களது இன்னுயிரை இழந்த 22 மாணவிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தவும் தமிழக கல்வித்துறை ஒரு மிக உயரிய இடத்தில் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழக கல்வித்துறையை ஒரு பொற்காலமாக மாற்றினார்கள். மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம், இலவச மிதி வழங்கும் திட்டம், இலவச நாப்கின் வழங்கும் திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இந்த கேடுகட்ட விடியா திமுக அரசாங்கம் இன்று தமிழக கல்வித்துறையை அதல பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது. தமிழக கல்வித்துறை இன்று ஒரு இருண்ட காலத்தில் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இந்த நிலை மாற வேண்டும். தமிழக கல்வித்துறையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இன்று மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டை ஒழிப்பேன், நீட் ரகசியம் என் சட்டைப்பையில் இருக்கிறது, நீட்டை ஒழிப்பதுதான் எனது முதல் வேலை என்று இறங்கிய அந்த இளவரசர் எங்கே சென்று ஓடி ஒளிந்தார் என்று தெரியவில்லை. சேலத்தில் திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டில் 50 லட்சம் கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொல்லி 50 லட்சம் கையெழுத்துகளையும் குப்பை தொட்டி ஏடுகட்ட அரசாங்கம் தான் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் இந்த மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர் அணியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதல்வர் அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழக மாணவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஏமாற்றுவது மட்டுமே தங்களது குறிக்கோளாக கொண்டு நீட் தேர்வை ஒழிக்கின்ற ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 22 மாணவ செல்வங்களினுடைய உயிரை பறித்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசாங்கம். நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. இந்த நீட் தேர்வு தமிழகத்திற்கு எப்படி வந்தது? காங்கிரசோடு கூட்டணி சேர்ந்த காலத்தில், காங்கிரசிலே மந்திரி சபையில் இருந்த காலத்தில் நாமக்கல் தொகுதியினுடைய எம்பியாக இருந்த காந்தி செல்வன் தான் இந்த நீட்டிற்காக முதல் கையெழுத்து போட்டவர். ஆக தமிழகத்தில் நீட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழக தலைவராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தினுடைய மருமகள் நளினி சிதம்பரம் தான் நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டும் என்று வாதாடினார்கள். ஆனால் இன்றோ இந்த விடியா திமுக அரசாங்கம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. நீட்டை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள். நீட்டை ஒழிப்போம் 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 என்று கூறுகிறார்களே தவிர நீட்டை ஒழித்த பாடில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மாணவ செல்வங்கள் தங்களுடைய கல்வி கனவை சிதைக்காமல் இருக்க வேண்டும் என்றால், மாணவ செல்வங்கள் தம்முடைய இன்னுயிரை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாணவனும் உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே பொய்யினுடைய மொத்த வடிவம் திராவிட முன்னேற்ற கழகம். பொய்யையும் புரட்டையும் இட்டுகட்டி வெறும் வார்த்தை ஜாலங்களில் பந்தளித்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அடுக்குமுறை வசனம் பேசி ஏமாற்றுகின்ற இயக்கம் தான் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரை தமிழகத்தில் பொய்யான வாக்குறுதிகளை 500 நகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் தௌசிக்ராஜ் மற்றும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு சகோதரர் கிஷோர் குமார் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்.